ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சாக்லேட் கார்னிஷ் எந்த மோல்டுமே இல்லாமல் சூப்பர்வாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி இன்ஸ்டண்ட்டாக ப்ளம் கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பர்வாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க குழந்தைங்கள்லேருந்து குழந்தைங்களோட டீச்சர் வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் உங்கள் ஃபீட்பேக்காக. இப்போ நம்ம கார்னிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு சாக்லேட்டை மெல்ட் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி நல்லா காஞ்ச தண்ணியை எடுத்துக்கணும். அப்புறமா ஒரு பவுலில் இந்த மாதிரி சாக்லேட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சாக்லேட் வச்சுருக்கோம் இல்லை பவுல், அது தண்ணி இருக்கிற பவுலில் நல்லா ஃபிக்ஸ் ஆகணும். தண்ணியிலேருந்து வர அந்த ஆவி வெளியே போகக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம சாக்லேட் வச்சுருக்கோம் இல்லை பவுல், அது தண்ணியிலையும் படக்கூடாது. அந்த மாதிரி தான் நம்ம பார்த்து வச்சுக்கணும். இந்த மாதிரி செய்கிறப்போ ரொம்பவும் சீக்கிரமாக நமக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் இந்த மாதிரி சூப்பர்வாக சாக்லேட் மெல்ட் ஆகி கிடைக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா, சாக்லேட் மெல்ட் பண்ணுறது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும். பட் அது செய்து பார்க்குறவங்களுக்கு தாங்க தெரியும் அது எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு. நான் இப்போ சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியராக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பர்வாக சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுக்கலாம். ஸ்டார்டிங்கில் நான் ரொம்பவே சாக்லேட்டை வேஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி. அதனால தாங்க நான் இப்படி சொல்கிறேன். நம்ம கார்னிஷ் செய்கிறதுக்காக இந்த மாதிரி OHP ஷீட்டு பேப்பர் இருக்குமில்ல, அது எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் பட்டர் பேப்பர்லேயும் செய்வாங்க. பட் இதில் செய்தோன்னா ரொம்பவே சூப்பராக நம்மளால் செய்ய முடியும். இந்த மாதிரி ஷீட்டு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இப்போ நான் இதுலேயே கொஞ்சமாக சாக்லேட்டை விட்டு இந்த மாதிரி பேலட் நைஃப் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப தின்னாக இல்லாமல் ஓரளவுக்கு திக்காகவே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லைட்டாக டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இதை ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 5 மினிட்ஸ் அப்படி ஓரமாக வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராப்பர் வச்சு இந்த மாதிரி லைனர் போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்க்ராப்பர் இல்லாதவங்க ஃபோர்க் வச்சு கூட செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு டிசைனுக்காக தான். இந்த மாதிரி செய்யாமல் கூட நம்மளால் கார்னிஷ் செய்ய முடியும். பாருங்கள், இப்போது இன்னொரு கலர் சாக்லேட்டை நம்ம மெல்ட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரே கலரில் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செய்ய தேவையில்லை, அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதையுமே ஒரு 5 மினிட்ஸுக்கு ஓரமாக வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சர்லேயே தான் இருக்கணும். அப்புறமா எடுத்து இந்த மாதிரி ஷேப்ஸை நம்ம ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி குக்கி கட்டர் இல்லாதவங்க அது இல்லாமல் கூட ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும். அது எப்படிங்கிறதும் தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம செஞ்சதுக்கு அப்புறமா இதை நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். நம்ம சாக்கோ சிப்ஸ் எல்லாம் கடையில் வாங்குறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் வச்சு டாட்டாக போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவே நமக்கு செய்ய முடியும். அப்புறமா இதெல்லாம் ஒரு ஓன் டிசைன் தாங்க. இந்த மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்மளால் எது செய்ய முடியுதோ அதை நாமளாகவே செய்யலாம். லைக் இது பிகினர்ஸ்க்கான ஒரு ஐடியா டிப்ஸை மட்டும்தான். பேக்கிங்கில் புதுசாக இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம மோல்டெல்லாம் வாங்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச மாதிரி என்ன பண்ண முடியுதோ இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணலாம். உங்களால் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ஷீட்டில் வரைய முடியலை அப்படின்னா கூட பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட் பேப்பரில் நம்ம வரைச்சிட்டு அது மேலே கூட வரைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்ல, இது ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி மெதுவாக நம்ம அந்த ஷேப்ஸை அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள், இது டபுள் கலரில் பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த ஹார்ட் ஷேப்பில் மட்டும்தாங்க செஞ்சு காண்பிச்சிருக்கேன். இதே மாதிரி உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா எந்த ஷேப்பில் வேணும்னாலும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மீதி வர சாக்லேட்டெல்லாம் வேஸ்ட் ஆகாது. இதை நம்ம எடுத்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு அப்புறமா சாக்லேட் கேக்குக்கெல்லாம் நம்ம ஃபில்லிங்ஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னொரு மெத்தடு. இது நம்ம செய்கிறதுக்காக குக்கி கட்டரெல்லாம் தேவையே இல்லை, நம்ம கத்தி வச்சு செய்யலாம். பாருங்கள், இது மேலேயும் கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட் வச்சு அங்கங்கே
அன்ஈவனாக நம்ம செஞ்சு எடுக்கணும். என்ன இப்படி செய்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. இது ஃபைனலாக இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். தென் இதையுமே நம்ம இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ரூம் டெம்பரேச்சர்லேயே விட்டுடலாம். ரொம்ப நேரம்லாம் ரூம் டெம்பரேச்சர்லேயும் விட்டுறக்கூடாது. பார்க்குறப்பவே தெரியும் பாருங்கள், அந்த ஈரம் எல்லாம் அப்படியே காஞ்ச மாதிரி தெரியும். இந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஷேப்ஸு செஞ்சு எடுக்கணும். ஸ்கொயராக பண்ணலாம், உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ஸு பிடிக்குதோ அந்த மாதிரி எப்படி வேணாலும் பண்ணலாம். அடுத்ததாக இந்த மாதிரி சென்டரில் இந்த சின்ன நாசில் வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சா போதும். பாருங்கள், இது இன்னொரு மெத்தட். இது எல்லாமே ஒரு ஐடியாவாக தாங்க சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கோடுகள் போட்டு எடுத்துடணும். இப்போ நம்ம இதை இந்த ஷீட்டில் ஒரு எட்ஜில் இருந்து இன்னொரு பக்கம் அப்படி லைட்டாக அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து இதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமும் இதை நம்ம உடனேயே ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். 10 மினிட்ஸ் வச்சா போதும். இப்போ நம்ம செஞ்ச எல்லா மெத்தடுமே இது மாதிரி ஒயிட் சாக்லேட்டை ஃபஸ்ட்டு பேஸாக கொடுத்துட்டு மேலே டார்க் சாக்லேட்டை வச்சும் டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி இந்த ஒயிட் சாக்லேட் வேறு ஒரு பர்பஸ்க்காக தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் அதான் அது பேஸாக கொடுக்கல. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஜெல் ஃபுட் கலர் சாக்லேட்டில் சேர்க்குறப்போ நல்ல கலர் வராது. இந்த டிப்பு பிகினராக இருக்கிற ஹோம் பேக்கர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நான் 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 2 கலர்லேயுமே எனக்கு நல்ல கலர் சாக்லேட்டில் வரல. ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு சில ஜெல் கலர் நல்லா ஒர்க் ஆகுது, கலர் வருது அப்படின்னு. பட் நான் யூஸ் பண்ண 2 கலர்ஸ்லேயுமே அது வரல. ஆக்சுவலாக சாக்லேட்டில் நம்ம கலர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்காகவே ஆயில் கேண்டி கலர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது எதுவுமே நான் வாங்கி யூஸ் பண்ணலை. இதை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நான் ஒரு டிப்பாக மட்டும்தாங்க இதில் சொல்லியிருக்கேன். நம்ம எல்லா கலருமே சாக்லேட்டில் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு. இது பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். சாக்லேட் மெல்ட் பண்ண அந்த நேரத்துலையே நான் இந்த மாதிரி ஆல்பபெட்ஸ் கேக் நேம்காக நான் செஞ்சுருந்தேன். ஸோ அதனால தான் இதை நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கார்னிஷ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கட் பண்ண இடத்துலையே அதுவாகவே கலந்து வந்திருக்கு. பாருங்கள், நம்ம சென்டரில் கட் பண்ணியிருந்தோம்ல நாசில் வச்சு, அந்த இடத்த அது கையாலே எடுத்தாலும் வரும். சப்போஸ் வரல அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக இந்த நாசில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். ஆனால் மெதுவாக எடுக்கணும், இல்லைன்னா உடஞ்சிடும். பாருங்கள், நமக்கு ரொம்ப அழகாக கார்னிஷ் எல்லாம் கிடச்சிருக்கு. இது நம்ம ட்ரஃபிள் கேக்கில் தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, எல்லா கேக்குக்குமே நம்ம வைக்கலாம். டாப்பில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்ச கார்னிஷ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மெதுவாக இந்த மாதிரி எடுத்த உடனேயே அதுவாகவே கலந்து வந்துடும். இந்த மாதிரியான கார்னிஷ் எல்லாம் நம்ம கேக் மேலே வைக்கிறப்போ பார்க்குறதுக்கு இன்னுமே லுக் வைஸாக சூப்பராக இருக்கும். இது எல்லாமே பிகினர்ஸ்க்கான ஒரு ஐடியா தாங்க. இது நீங்கள் இன்னுமே அழகாக உங்கள் க்ரியேட்டிவிட்டியில் சூப்பராக செய்ய முடியும். அடுத்ததாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிற மாதிரியான கார்னிஷ் நம்ம செய்யணுன்னா இந்த மாதிரி OHB ஷீட்டு கண்டிப்பாக வேணும். இதெல்லாம் நம்ம பட்டர் பேப்பரில் செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி ஷீட்டில் செய்யுங்க. பட்டர் பேப்பரில் செய்தோன்னா அதுவே கிழிஞ்சிரும். தென் இந்த ஷீட்டு யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது. நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கவும் முடியும். இதுலேயே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்தடுத்து வர வீடியோக்களில் நான் அட்டாச் பண்ணுறேன். இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.